வணக்கம். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சூஸ் த கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ கிளஸ்டர் புரோகிராம் அப்படின்னு சொல்லி 2022ஆம் ஆண்டு தமிழக அரசாங்கம் பட்ஜெட்ல ஒரு விஷயத்த அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கு கீழ ஒரு சில கிளஸ்டர்ஸ வந்து நேத்து நம்ம முதலமைச்சர் வந்து திறந்து வச்சிருப்பார். அது எங்கெங்க திறந்து வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் காயர் கிளஸ்டர் தென்னை நார் தொகுப்பு அப்படிங்கிறது தஞ்சை மாவட்டம் பேராவூரணி பகுதியில தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஜுவல்லரி கிளஸ்டர் ராமநாதபுரம் நகை தொகுப்பு, அதாவது இந்த கவரிங் நகை அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு கிளஸ்டர் அப்படிங்கிறது ராம்நாட்ல வரப்போகுது. சரியா? அடுத்தது எம்ப்ராய்டரி கிளஸ்டர், நமக்கு சேலையில எல்லாம் எம்ப்ராய்டரிங் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு கிளஸ்டர் வந்து எங்க வரப்போகுதுன்னா தென்காசியில வந்து வரப்போகுது. ஸோ 3மே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஆல் ஆர் கரெக்ட். ஓகேவா? அடுத்தது நாசாஸ் மிஷன் டு டிடெக்ட் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப் இன் ஜூபிட்டர்ஸ் மூன் யூரோப்பா இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வியாழனின் சந்திரன் யூரோப்பாவின் வேற்று கிரக உயிர்களை கண்டறியும் நாசாவின் பணி. ஓகேங்களா? வியாழனோட சந்திரன் யூரோப்பால வேற்று கிரக உயிர்கள் இருக்குதா அப்படிங்கறத கண்டறியறதுக்காக நாசாவோட மிஷன் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளிப்பர் மிஷன். சரிங்களா? கிளிப்பர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. 2024ல இந்த கிளிப்பர் மிஷன் அப்படிங்கறத நாசா லான்ச் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? மத்தபடி பாத்தீங்கன்னா அர்டெமிஸ் அப்படிங்கிறது நாசா வந்து மூணுக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய மிஷன். நிலவுக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டத்தின் பேரு அர்டெமிஸ். அது வந்து நாசா தான் பண்றாங்க. பெர்சீவரன்ஸ் அப்படிங்கிறது நாசா வந்து மார்ஸ்க்கு அனுப்புன ஒரு ரோவர் பேர் தான் பெர்சீவரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது 8 cheetahs from which African country will be introduced in காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி? காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயத்தில் எந்த ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த 8 சிறுத்தைகள் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்த ப்ராஜெக்ட் சீட்டா அப்படிங்கிறது செப்டம்பர் 17 2022ல நம்ம பிரைம் மினிஸ்டர் பர்த்டே அப்ப கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? சோ இந்த திட்டம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியாவுல சீட்டாஸ் அப்படிங்கிறது 1954களிலே வந்து அழிஞ்சு போயிருக்கும். அதனால சீட்டாவை மறுபடியும் இந்தியாவுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சீட்டா ப்ராஜெக்டே எடுத்துட்டு வந்திருப்பாங்க. சோ முதல்ல அமெரிக்கா ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு இந்த சீட்டாக்களை நம்ம கொண்டு வந்திருப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கான்டினென்ட்ல இருந்து இன்னொரு கான்டினென்ட்டுக்கு சீட்டாவை டிரான்ஸ்போர்ட் பண்ணதும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே தான். சரியா? ஃபர்ஸ்ட் நமீபியால இருந்து ஒரு 8 சீட்டா வந்திருக்கும். அப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஒரு 12 சீட்டா வந்திருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா கினோ நேஷனல் பார்க், மத்திய பிரதேசல இருக்கக்கூடிய கினோ நேஷனல் பார்க்ல வந்து அங்கதான் வச்சிருக்காங்க. சரியா? இப்ப அதோட பாப்புலேஷன் கினோ நேஷனல் பார்க்ல எவ்வளவு சீட்டா இருக்கு அப்படின்னா 26 சீட்டா வந்து இருக்கு. இப்ப அடுத்த கட்டமா என்ன பண்றாங்க அப்படின்னா போட்ஸ்வானா அப்படிங்கிற நாடு. சரிங்களா? போட்ஸ்வானா, இந்த போட்ஸ்வானா அப்படிங்கிற நாட்டுல இருந்து 8 சீட்டாக்களை எடுத்துட்டு வந்து காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரியில வைக்க போறாங்க. சரியா? இந்த காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிறதும் நமக்கு மத்திய பிரதேசல தான் இருக்கு. சோ அதனால அங்க வந்து வைக்க போறாங்க. ஓகேவா? அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் இந்தியாஸ் 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம். இந்தியாவின் 3 நிலை அணுசக்தி திட்டம் தொடர்பான சரியான கூற்றை தேர்வு செய்யவும். இந்த 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 1950ஸ்ல வந்து நம்மளுடைய டாக்டர் ஹோமி பாபா அவர்கள் தான் இந்த 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் பிளான சொல்லியிருப்பார். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து இந்தியால பிரஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டரை பயன்படுத்தி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவுல கரண்டா பாத்தீங்க அப்படின்னா 18 பிரஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸ்டேஜ் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ் 2 ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிறது கல்பாக்கத்துல தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த மாசத்துல இருந்து நமக்கு இந்த கல்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறது செய்தித்தாள்ல வந்து இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தது ஸ்டேஜ் 3 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தோரியம் பேஸ்ட் ரியாக்டர்ஸ். ஓகேவா? இது இப்பதான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? இதுதான் இந்த 3 ஸ்டேஜ். இந்த 3 ஸ்டேஜ் என்ன ஏது அப்படிங்கறத டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் நமக்கு ஹிந்து பேப்பர்ல இருக்கு. ஓகேவா? சோ நம்ம அந்த ஹிந்து பேப்பர் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டீப்பா புரியும். சோ ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறது பிரஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர், ஸ்டேஜ் 2 ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர், ஸ்டேஜ் 3 அப்படிங்கிறது தோரியம் பேஸ்ட் ரியாக்டர். 3மே கரெக்ட் தான். சோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மல்டிமோடல் லாஜிஸ்டிக் பார்க் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் ஸ்டேட்? இந்தியாவின் முதல் சர்வதேச சரக்கு போக்குவரத்து பூங்கா எந்த மாநிலத்தில் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரோட்வேஸ் வழியா, ரயில்வேஸ் வழியா, அந்த ஏர்வேஸ் மூலியமா, வாட்டர்வேஸ் மூலியமா நம்ம சரக்குகளை எடுத்துட்டு வந்து
ஒரே இடத்திலேயே நம்மனால கொண்டு வர முடியும். சரக்குகள் எடுத்துட்டு வந்து ஒரே இடத்திலேயே இறக்கி வைக்க முடியும். ரோட்வேஸ்ல இருந்து வர்றது ஒரு கனெக்டிவிட்டி. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இடத்துல இருக்காம, அந்த மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்குக்கு எல்லா கனெக்டிவிட்டியுமே இருக்கும். ரோட்வே கனெக்டிவிட்டி இருக்கும், ரயில்வே கனெக்டிவிட்டி இருக்கும், வாட்டர்வே கனெக்டிவிட்டி இருக்கும், ஏர்வே கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ சரக்குகள பல கனெக்டிவிட்டில இருந்து எடுத்துட்டு வந்து நம்ம ஒரே இடத்துல வச்சு அங்கிருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க். இப்ப இன்டர்நேஷனல் மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க் மூலியமா நம்ம மத்த நாடுகளுக்குமே சேவை புரிய முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் வந்து அஸ்ஸாம்ல வரப்போகுது. இப்ப அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய இந்த லாஜிஸ்டிக்ஸ் பார்க் மூலியமா நம்ம பூட்டான், நேபாள், பங்களாதேஷ்க்கும் வந்து சரக்குகள அனுப்பி வைக்க முடியும். ஸோ அதுதான் இன்டர்நேஷனல் மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க் அப்படிங்கிறது. எங்க வரப்போகுதுன்னா, அஸ்ஸாம்ல பிரம்மபுத்திரா நதிக்கரையில இத செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.